ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். நீ நம்ம ஹேடே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பார்க்க போகிறோம். என்னடா டெய்லி இதான் பார்க்குறோம், இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் வேறையாடா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கு வேறு வழி தெரியல அத்தா. இது ரெண்டு தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன், இது ரெண்டு தான் ஓடுது. ஓகே, டிசைன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் டிசைன் பண்ணலாம். தேங்க்ஸ் கிவிங்காக ஜெனரஸ் நேச்சர் இது என்ன சொல்லியிருக்கான், ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அப்படின்ட்டுருக்கான். பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசைன் ஃபேஸ்க்குள்ளே அப்புறம் போவோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இன்றைக்கி ஈவெண்ட்ஸ் இது தான். அப்கமிங்கில் ஒன்றும் வரலை. இது முடித்தோமா, இது இன்னும் முடிக்கலை. இன்றைக்கி வந்து அதை நம்ம டப்பன்னு வந்து ஃபில் பண்ண போகிறோம். இல்லை இல்லை இல்லை, எதுவுமே இல்லையே. ஒன்று இது இல்லை, 2 3 4 5 6 28. சரி, போட்டுக்கலாம் திருப்பி. கேக்கு ஃபிஷ் ஃபில்லட் இருக்கா ப்ரோ? ஸ்வீட்டி கார்டன் இந்த ஹெல்ப் கேட்டிருக்காங்க, போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். என்கிட்ட 2 க்ரீம் தான் இருக்குது. சாரி பாய்ஸ், ஐ ஒன்லி ஹாவ் டு ரோஸ்ட் டொமேட்டோ. இதெல்லாம் வந்து எக்கு வேணுமா? எக்கு வீட்டு 2 வேணும். எக்கு வீட்டு இருக்குது, ஓகே. எக்கு ஆப்பிள். உன் இன்டர்ஃபேஸில் இடி விழுக. ஜெனரஸ் நேச்சர் தானே, டக்குன்னு வந்து 2 நிமிஷத்தில் பண்ணி விடு பார்ப்போம். அந்த மரத்தை தொடுறா. ஓகே, இங்கே அந்த ஸ்பேஸு 1 2 எங்கே ஒரு கேப் இருக்கே. 3 இடையில கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியலை. 2 போட்டு வைப்போம். இவன் வந்து 1 2 இதை வந்து போட்டு வைப்போம். பால் வந்தேண்டா பாலுக்காரன் அடடா. 2 3 4 மாட்டை கட்டி அழ போகிறேன். டொடாய். புல் கொடுத்தா பால் கொடுக்கும், புல் கொடுத்தா பால் கொடுக்குமா? நான் மூட்டை மூட்டையே சோறு போட்டுட்ருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை சோறு சாப்பிடுது. ஓகே, கோட் சீஸும் இல்லை, 3 போட்டு வச்சுப்போம். 2 கேக் இல்லை, இதுவும் போடணுமா? இப்போ எக்கு எதுக்காக எடுத்தோம்? 1 2 3 4 முட்டை தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளே எதுக்கு யூஸ் பண்ண? இதுக்கு யூஸ் பண்ணிட்டனோ? ஒரு தண்டா அசிங்கப்படுறேன் வாழ்க்கையில். வேறு என்ன? ஓகே, 11 மயோனைஸு இது வேணும். இதுக்கும் எக்கு வேணும். இது ஒரு சொப்பு ப்ரெட்டு வேணும். ஓகே, இவனுக்கு வந்து முட்டை வேணும். அடுத்த லெவல் போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் காசு இல்லைப்பா. 5 ஆரஞ்சு. பிரின்ஸ் லிவின் ஐப்ரோ. 4 இருக்குது, இருக்கும். 42 3 1 2 1 எதுவுமே இல்லை. அப்படி நீ இது கேட்பான்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் போட்டு வச்சுருக்கேன். 1 சீஸ் 1 தான் இருக்குது, அதையும் கொடுத்தாச்சு. 1 சட்னி, சீ ஃபுட் சாலடு, காஃபி பீனும் 763னா 40 வேணுமா? கணக்கில் 80 விழுக. 40னா 800, 140 வேணும். எங்கள் காஃபி. ஓகே,
முடிஞ்சா இல்லையா? நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ரிப்பன் ஏற மாதிரி தெரியல. அப்பா முடிஞ்சிச்சுடா. இப்போ இதில் என்னென்னலாம் வாங்கலாம்? பிளாங்க் 2 வாங்கிக்கலாம், லேண்டீடு வாங்கிக்கலாம், மேலட் வாங்கிக்கலாம். இந்த டெக்கரேஷன் ஆல்ரெடி வாங்கிட்டேன். அது வாங்கி தான் அதில் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் கிவிங் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக இருக்கிறது இது. 5 டேஸில் இருக்குது. இந்த 18 ஹவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த தேங்க்ஸ் கிவிங் இதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 lakhs கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தரான். நீங்கள் வந்து 76th லெவலில் இருந்தீங்கன்னா. நான் இப்போ வாங்கலை. ஏன் வாங்கலைன்னு கேட்டிங்கன்னா, என்னிடம் வந்து காசு இல்லைப்பா அப்படி மாதிரி வடிவில் அதுமாதிரி காசு இல்லை. அடுத்த லெவலில் எனக்கு வந்து 2 வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக்கோ ஸ்டேஷன் நினைக்கிறேன். டேக்கோ கிச்சன் ஒன்று, ஆம்லெட் ஸ்டேஷன் ஒன்று. இதுக்கு எப்படி ஒரு 8 லட்சம் கேட்பான், இதுக்கு எப்படி ஒரு 8 லட்சம் கேட்பான். அதனால் கொஞ்சம் அது பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இது 2 தான் நான் வாங்கி வச்சேன். இப்போ அந்த டெக்கரேஷன் வாங்கி வச்சது இதுதான். வேறு என்னென்ன கேட்டிருக்கான்? இது வாங்கி வைக்கணுமா? ஃபோட்டோ போர்டு, தேங்க்ஸ் கிவிங் எல்லாம் இந்த தேங்க்ஸ் கிவிங்காக வையின்னு இருக்கான். இந்த போட்டு பார்க்க நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் கிவிங் கார்னிவல். போட்டு இன்னும் 5 days இருக்குது. பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணலாம். டெக்கரேஷன் வைக்கணுமா? சரி, இதெல்லாம் நான் அப்புறம் வச்சு போட்டுக்கிறேன். ப்ளே போனஸ் இருக்கட்டும். நம்ம வந்து இதை சுற்றிட்டு வரோம். ராட்டினம் சுற்றிட்டு வரோம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, கோழிக்கு சாப்பாடு போட்டுட்டு வீட்டு யாராவது வச்சுருக்கீங்களா? ஒரு 3 போல்ட்டு கேட்டிருந்தேன். கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஆல்ரெடி பாட் திஸ். எனக்குன்னே வருவீங்களாடா? நான் கேட்குறது 10 வீட்டு தான்டா. அப்பா வாங்கிட்டேன். டக்குன்னு போட்டு பார்ப்போம். ஸ்லேஸ் ரோட் ஷாப். இன்னும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போடுவான் போல இருக்குவேன். போச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அது ஒன்று போட்டுட்டு வீட்டு இதுக்காக கேட்டேன், அதே மறந்துவிட்டேன். ஆடு சாப்பாடு இல்லை. 1 2 3 4 மாடு சாப்பாடு ஒரு 3. வேற படுத்துறான் என்னையா. 41. இது வந்து வாங்குவோமா? இல்லை, இப்போதைக்கு வேணாம், பார்த்துப்போம். வேறு ஏதாவது வந்துச்சு, நல்லதாக வந்துச்சுன்னா வாங்குவோம். ஓகே, கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த கிளாஷை ஆமாம் 3 போல்ட்டு வந்திருக்கான்னு பார்த்தலாம். யாரோ கொடுத்துருக்கான்னு தெரில. நல்லா இருங்க சாமி. பூட் ஆஜிஸ்புரோ தான் கொடுத்துருக்காரு. ஆஜிஸ்புரோ பூண்டு கேட்டிருக்காரு. பூண்டு கொடுப்போம் நம்ம. ஸ்வீட்டி கார்டனுக்கு வந்து 5 கேக் கேட்டிருக்காங்க. என்கிட்ட 2 தான் ப்ரோ இருக்கிறத தரேன். மேலட்டெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. க்ரீம் வேணால் தரேன். எனக்கு 2 க்ரீம் வேணும். நான் க்ரீமு போட்டுட்டு உங்களுக்கு தரேன். எந்திரிங்க. 1 2 3. டேய், குதிரையெல்லாம் ஒரு ஓரத்தில் நிற்கிறது கிடையாதா? ஏந்திரி என்ன மூஞ்சியை தொங்க போட்டுட்ருக்க? ஏந்திரி. ஏதோ ஒன்று வாத்து மாரி கத்துது. அது என்னது? எதாவது கத்துது போல. ஓகே, ப்ளூ கலர் சொக்கா. ஃபுல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அவன் கேட்க டப்புன்னு ஃபில் பண்ண முடியும். பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு செர்ரி வேணுமா? வயலட் ட்ரெஸ் அது பேர். சாரி பாஸ். 1 இன்னொன்று போட்டு வச்சுப்போமா? தலாணி ஒன்று போட்டுப்போம். இதுதான் போட்டிருக்கேன். இதில் இந்த கேக்கு இது இல்லை. 1
சாக்லேட் கேக்குக்கு சாக்கோ வேணும். அந்த மரத்தை தொட விடுங்கடா. போடாடி. 1 2 1 2 இது இருக்கட்டும். 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 இதில் ஓகே எல்லாம் இருக்குது. சீஸில் இருக்குது. இதுக்கெல்லாம் பொருள் இல்லை. நான் பாப்கார்ன் தேன் எடுக்கணும். மறந்து போயிடுறேன். கஷ்டமாக இருக்குது பாஸ். பாஸ் கோல்ட் கம்ப்ளீட். பெரிய போட்டிடும் 20 ஜம் நாக்கு. சூப்பு. இதுக்கு தான் ப்ரெட்டு இல்லை, சீஸும் இல்லை. இதுக்கு முட்டை இல்லை, இதுக்கும் முட்டை இல்லை. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 1. பால் இல்லை. இதுக்கு ஆப்பிள் வேணுமா? ஆப்பிளும் கேரமல் ஒன்று போட்டு வச்சுப்போம். ஓகே, மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் இருந்தாலும் 10,000 இருந்துச்சுன்னா நம்ம 1000 2000 3000 3500 அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போவோம். இந்த ட்ராகன் 3D அந்த கேம் வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்கேன். ஃபேமிலி மேக் பண்ணியாச்சு. ஒரு குட்டி போட்டாச்சு. 2வது குட்டியும் போடலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆடிக்கிட்டு இருக்கேன். பட் அதை ரெக்கார்ட் பண்ண ஃபோனு சூடாகுது பயங்கரமாக. ஸோ அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணவில்லை. அந்த கேம் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது போடுவோம். ஜஸ்ட்டு அது லைவில் பண்ண முடியாது கண்டிப்பாக எப்படியும். ஏனென்றால் அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது. கிளான் கேசல் கேக் ஒன்று எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ரீஇன்ஃபோர்ஸ் உள்ள ட்ராகன் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஆகையால் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இவன் வேணாம். என்ன ஸ்பெல் எடுத்துக்கலாம்? க்ளோன் ஸ்பெல் ஒன்று எடுத்துப்போமா? ஓகே, க்ளோன் ஸ்பெல் 1 2 ட்ராகன் பலூன். ட்ராகன் எடுத்துப்போமா? இல்லை வேண்டாம், ட்ராகன் எடுத்துப்போம். 2 ட்ராகன், ஒரு பேபி ட்ராகன், ஒரு பலூன். மிஷின் வந்து இருக்கிற மிஷினே இருக்கட்டும் நம்மகிட்ட. நாம் என்ன மிஷின் வச்சுருக்கோம்? இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்துப்போம். ஓகே, இதான் நம்ம ட்ரூப்பு. நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, கிளான் கேம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 4 டேஸில் இருக்குது. நான் என்ன எடுத்திருக்கேன்னா, தொடர்ந்து 5 பேட்டில் வின் பண்ணும், அதுதான் நான் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து 74th ரேங்கில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டால் ஜாயிங்கிന് கீழே வந்துடும். இவ்வளோ 80 வரைக்கும் இதுவா? 80 வரைக்கும். டிமோஷன் ஜோனுக்கு போகக்கூடாது. தொடர்ந்து அடி தான். அடி தெரிக்க விட்டால் அவன் வந்து இல்லையே. உண்மை சொன்னால் மனசில் ஐயோ. எல்லாம் இந்த சைடு தான் இருக்குது. ஏர் ஸ்வீப்பர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறப்ப 2 பலூன். ஏர் மோடு. ரேஜ். போட்டுட்டேன். ரொம்ப
ரேஜ். என் சாம்பியன் எங்கே இருக்கா? இங்கே இருக்காளா? இன்விசிபிள். சவுண்டு கொஞ்சம் ஓவராக இருக்கும், குறைச்சி போகணும். சத்தம் அப்படியும் இந்த டயத்தில் டோட்டம் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம். எயிட்டி 85% 85% வந்துடும். ஒன்றும் ஓனடி அடிச்சிடா. அடிக்கலாம் வைத்தியம் அடிச்சிருந்தானே ஹீல் பண்ணியிருப்பான். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா ஃப்ரீஸை ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு இன்விசிபிளும் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு 2 லைட்னிங் எடுத்துப்போம். ஃப்ரீ கன்ஃபார்ம் அட்டாக் ஃபைனல் மேட்ச் அட்டாக். எஸ். 2 ஏர் ஸ்வீப்பர் அந்த சைடு பார்த்துருக்கு. லைட்னிங் தேவைப்படுமா? போடுவோம், தேவைப்படலாம். ரெண்டு மைனை சக்ஸஸ்ஃபுல்லாக லூர் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறோம்? கிராண்ட் மாடல் ஃப்ரீஸ் போட்டு ரேஜ் சாம்பியன் எல்லாரையும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறேன். இன்விசிபிள் கிராண்ட் மாடல் எபிலிட்டி வேஸ்ட்டாக போச்சு, நாசமாக போச்சு. இங்கே ஊரை சுற்றுறானா? சுத்தட்டும். நான் 2 ஸ்டார் வாங்கி கொடுக்குறது. நல்லா ஒரு அடித்து ஹீல் பண்ணி டே நேராக போனாலே வருமேடா. ஊரை சுற்றிட்டு போகிறான்டா அவன். பொறுமையாக நடக்கிறானா இந்த ஸ்கின்னு போட்டதுனால? இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா? இந்த குண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் போல தேவை. ஓகே, ஒரு 80% வந்துருமா? குயினை சத்து போச்சு. பொறுமையாக நீ 70%. இவன் எபிலிட்டியை போட்டான்னா ஒரு 78 வந்துடும். போடுவோம். எங்கே அந்த எபிலிட்டி நல்லா யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல போடுவோம். சாம்பியன் வெளில வந்துடுவாளோ? எப்படி செத்துருவான். ஒரு அடி ஹீல் பண்ணிக்க பண்ணுறா. ஹீல் பண்ணிகிட்டே ராணி. செத்துறாதரா உன்னை நம்பி தாண்டா இருக்குது. செத்துட்டான்டா. ரெண்டு போன தடவை லைட்னிங் தண்டமாக தான் யூஸ் பண்ணோம். 70க்கு வந்தாச்சு ரேங்க்கு. அட்டாக். ஸ்ட்ராட்டஜி நமக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது. கொஞ்சம் கேப் போச்சு. என்ன பண்ணுறோம்? ஒரு படம் நீங்கள் இருக்கும் இருக்கிற எல்லா ட்ராப்பும் சுற்றுறோம். இப்போ
இப்போ நான் மனசை கல்லாக்கிட்டு ஒருத்தியை உள்ளே இறக்க போகிறேன். சூப்பர். இப்போ இங்கே 4 பலூனு, பின்னாடி 7 ட்ராகனு, கிராண்டோட இந்த பலூன் இறக்கணும். குயின், கிங், ரேஜ், ஃப்ரீஸு, செத்துருமோனையே செத்துருச்சு. 2 ஸ்டாரே வராதோ, ஊற்றிட்டானுங்க. ஸோ சேட். ஹீல் வேறு பண்ணுறான். ஏடா டோட்டத்தை அடிச்சு முறுக்குது. அவன் கேமில் காட்டும்போது டோட்டம் நிறைய அடி வாங்குச்சு. நான் போட்டேன்னா 2 செகண்டில் சாகுது டோட்டம். என்னப்பா அது, என்ன அடி இது அப்படிங்கிற மாதிரி. எத்தனை அட்டாக்கு முடிஞ்சிருக்கு? 3, 4, 5, 2 அட்டாக்கோடு முடிச்சுக்குவோம். இலக்சர் 68 ரேங்க்கு. இத்தனை அடி அடித்தா 68 தான் வந்திருக்கேன். போனதான் மிஷின் இறக்கணும் இல்லை இறக்கணும். டோட்டம் ஸ்பெல்லு, ஃப்ரீ ஸ்பெல்லு. இவன் தண்டமாக இருக்கான், வேணாம். உனக்கு பதிலாக நம்ம இன்னொருத்தனை எடுத்துப்போம். ஒரு பலூன் இறக்கு, இன்னொரு பலூன் இறக்கு, சூப்பர் ட்ராகன் போட்டுக்க. அட்டாக் அட்டாக். 2 லைட்னிங். சிசியை வெளில வருதா? அவசரப்பட்டு குயினை கண்ட இடத்துல இருக்கேன். சாம்பியனை சமாளிச்சு முடியாது. செத்துட்டா. நாள் என்ன போராட முடியும்? ஒன்றும் நம்முடைய செத்துருவாங்க. ஷிட் ஷிட் அட்டாக். ரெயின்ஃபோர்ஸ். 2 ட்ராகன் சரியில்லையோ? இது வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறதுனே ஐடியா இல்லையே. சூப்பர் ட்ராகனே வாங்கிப்போம். இன்னொரு டோட்டம் ஸ்பெல் கன்ஃபார்ம். லைட்னிங். 2 ஏர் ஸ்வீப்பர். இதை உடச்சிருவோம். சாம்பியனே கொஞ்சம் இது பக்கத்தில் வா, உனக்கும் டேமேஜ் ஆகும்ல. இங்கே போகாதடி, இந்த சைடு வாடி. இந்த ஏர் ஸ்வீப்பர் சைடு வா. பொறுமையாக வந்தால் நான் என்ன பண்ணுறது?
டைம் ஆகுதா இல்லையா? சாம்பியன், குயின், கிங் எல்லாம் ஒரே சைடு தான். ரேஜ், ரேஸ், ரீஸ்டார் வந்துடும்போது சாம்பியன் தான் எங்கே இருக்கா? இந்த சுவாடி கிங் எபிலிட்டி இருக்குது, 2 சூப்பர் ட்ராகன் இருக்குது, சாம்பியனுக்கு இன்னும் உயிர் இருக்குது. கேட்ச் 3 ஸ்டார். ஆனால் பேஸ் கொஞ்சம் மட்டி பேஸு, இதெல்லாம் பெருமை பேசிக்க கூடாது. எவ்வளோ டைம் ஆயிடுச்சு? ஓ 26 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் வீடியோ ஆகிடுச்சு. ஸோ சேட். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் ஏதாச்சும் சொல்லுங்கள். இந்த அட்டாக்கோட நம்ம முடிச்சுப்போம். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேலஞ்சு முடிஞ்சிருச்சு. மல்டிப்ளேயர் பேட்டிலில் 300% டிஸ்ட்ரக்ஷன் எடுத்துப்போம். டைம் 1 டே இருக்குது. சரி, ஓகே கைஸ், பை பை. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். பை பை.